வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்குவதை எதிர்த்து நீதிமன்றம் எடுத்த முடிவு தவறானது என்று தெரிவிப்பு. ரணிலின் கைது நாட்டில் உள்ள பழைய அரசியல்வாதிகள் மற்றும் மக்களின் செல்வத்தை கொள்ளையடித்தவர்களை அச்சமடைய செய்துள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருப்பது அரசாங்கம் நடத்தும் ஒரு நாடகமே என்று முன்னிலை சோசலிச கட்சி விமர்சனம். ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த 2 முக்கிய சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் வழக்கு தொடரப்படும் என்று வெளியாகியுள்ள தகவல்கள். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்குவதை எதிர்த்து நீதிமன்றம் எடுத்த முடிவு தவறானது என்று சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அனைத்து நாட்டு தலைவர்களும் தங்கள் பதவி காலத்தில் செய்த குற்றச் செயல்களுக்கு சட்ட ரீதியாக பொறுப்பேற்க வேண்டும். யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த பின் பிணை மறுக்கப்பட்டிருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது. குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டியவை. அந்த நிலையில் பிணை வழங்காமை சரியான நடைமுறை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவரது தரப்பில் சட்டத்தரணிகள் பிணை கோரிக்கை விடுத்திருந்தாலும் நீதிமன்றம் அதனை நிராகரித்து உடனடியாக விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டது. பின்னர் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே உடல்நல குறைவு காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மன்னார் காற்றாலை திட்டம் கனிய மணல் அகழ்வு தொடர்பாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க எடுத்துக் கொண்டிருக்கும் முரண்பட்ட நிலைப்பாடு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மன்னார் மக்களுக்கு எதிர்காலத்தில் பெரும் ஏமாற்றத்தை தரக்கூடும் என்று வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், மன்னார் மாவட்ட போராட்ட குழுவின் பிரதிநிதிகளை ஜனாதிபதி அனுர சந்தித்த போது அவரது உரையாடல் இரட்டை நிலைப்பாட்டையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. கனிக மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின்சார திட்டங்கள் தொடர்பாக 1 மாத கால அவகாசம் கோரி அதன் சாதக பாதங்களை ஆராய தனி குழுவை நியமிப்பதாகவும் அதன் அறிக்கை வந்த பின்னர் தீர்மானம் எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு மன்னார் ஆயர் அந்தோனிப்பள்ளி ஞான பிரகாசத்தை சந்தித்த போது பிரச்சினைக்குரிய திட்டங்களை உடனடியாக நிறுத்துவதாக அவர் தெரிவித்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியது. ஒரு பக்கம் 1 மாத கால அவகாசம் கேட்டு மறுபக்கம் உடனடி நிறுத்தத்தை கூறியிருப்பது தெளிவான இரட்டை நிலைப்பாடு. மேலும் காற்றாலை மின்சார திட்டத்திற்கான உபகரணங்கள் அடங்கிய 100க்கும் மேற்பட்ட பார ஊர்திகள் ஏற்கனவே மன்னார் மாவட்டத்துக்குள் வந்துள்ள நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் முன்பின் முரண்பட்ட உரையாடல்கள் அவரது இரட்டை முகத்தன்மையை வெளிப்படுத்துவதாக சபா குகதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். நிதியை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருப்பது அரசாங்கம் நடத்தும் ஒரு நாடகம் என்று முன்னிலை சோசலிச கட்சியின் செயலாளர் புபுது ஜாகோட தெரிவித்துள்ளார். ரணில் கைதுக்கு பிந்தைய ஊடக சந்திப்பில் அவர் கூறுகையில், நல்லாட்சி காலத்தில் தேர்தல் மேடைகளில் மஹிந்த ஆட்சியில் வாணிபத்துறை அமைச்சராக இருந்த ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டு என்று தெரிவித்தனர். ஆனால் ஆட்சி காலத்தில் அவரை சதுசவில் பொருட்கள் வாங்கி பணம் செலுத்தவில்லை என்ற அற்ப குற்றச்சாட்டில் கைது செய்தார்கள். இன்றைய நிலைமையும் அதற்கு சமமானம். அவர் மேலும் தெரிவித்த போது, இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய 3 முக்கிய சம்பவங்களில் ரணிலின் பெயர் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கி முறைகள் விநியோக ஊழல் மோசடி தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் அவரது பெயர் உள்ளது. பட்டளந்த வதை முகாமில் மனித குலத்திற்கு எதிரான வதை கொலை சம்பவங்கள் தொடர்பாக ஆவணங்களிலும் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. அதேபோல் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் அன்றைய பிரதமராக பொறுப்பு ஏற்க வேண்டியவராக இருந்தும் இதுவரை அவரிடம் வாக்குமூலம் பெறப்படவில்லை. மாபெரும் நிதி மோசடிகள் மற்றும் மனித படுகொலையில் தொடர்புடைய ஒருவரை எத்தனை பெரிய குற்றச்சாட்டுகளை புறக்கணித்து ஒரு சிறிய காரணத்திற்காக கைது செய்வது கேலிக்கூத்தாகும் என்று சாடியுள்ளார். நாட்டில் இடம்பெற்ற முக்கிய குற்ற சம்பவங்களில் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தும் அவற்றுக்காக விசாரணைகள் நடத்தப்படாமல் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி சென்றதையொட்டி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதை அடுத்து பல தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இதனை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களின் பணத்தை வீணாக செலவிடுவதை தடுத்து அதனை மக்களின் நலனுக்காக செலவழித்து வருவதாக கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தின் சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெற்றிருந்த பனை அபிவிருத்தி சபையின் பனை சார்ந்த கைப்பணி பயிற்சியாளர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. பனை அபிவிருத்தி சபை தலைவர் R ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்றிருந்த இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டார். நிகழ்வின் போது பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கியதோடு கண்காட்சியினையும் அவர் பார்வையிட்டிருந்தார். நிகழ்வுக்கு பின் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அமைச்சர், ரணில் விக்ரமசிங்கே மட்டுமல்ல, இன்னமும் பலர் சிறையில் செல்லக்கூடியவர்களாக உள்ளார்கள். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி நாடு வங்குரோத்து அடைந்தது என்று அறிவிக்கப்பட்டது. அந்த சூழலில் மக்களின் சொத்துக்களை தங்களின் சொத்து போல் நினைத்து 166 லட்சம் பணத்தை வீணடித்து சட்டவிரோதமாக பயன்படுத்தி அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தார்கள். அதன் விளைவாக இன்று ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ளார்.
அவர் மேலும் கூறுகையில், இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் உயர்ந்த நிலையில் இருப்பதால் அவர்கள் மீது எவராலும் கை வைக்க முடியாது என்ற எண்ணம் பொதுமக்களிடம் நிலவியது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே பெரிய தந்திரக்காரர், மூளைசாலி, பலமானவரும் அவருக்கு பின்புல ஆதரவு உண்டு என்பதாலும் அவரை தொட முடியாது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் நாங்கள் கை வைக்கவில்லை. நீதித்துறையை தனது சுயாதீனத்துடன் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுவரை நாட்டின் சட்டத்தை மேட்டுக்குடிகள் தங்களது வசமாக வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகிறது. அதற்கான சுதந்திரத்தை நாங்கள் வழங்கியுள்ளோம். அதனால் யார் இருந்தாலும் மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கின்றது. இன்று நடந்த ரணில் விக்ரமசிங்கவின் கைது நாட்டில் உள்ள பழைய அரசியல்வாதிகள் மற்றும் மக்களின் செல்வத்தை கொள்ளையடித்தவர்களை அச்சமடைய செய்த முக்கிய நிகழ்வாக அமைந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு எதிர்காலத்தில் இதுபோன்ற சூழல் ஏற்பட்டாலும் நாம் ஒன்றிணைந்து நிற்போம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். எங்களுக்கு யார் என்பது முக்கியமல்ல, அநீதி எங்கு ஏற்பட்டாலும் அதற்கு எதிராக நாம் ஒன்றிணைவோம் என்று அவர் வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், அரசியலமைப்பை தாண்டி ஒரு சர்வாதிகார நிலைமை இன்று நாட்டில் நிலவுகின்றது. இது ஒரு தவறான முன்னுதாரணமாகும். 1971 ஆண்டு ஏப்ரல் கலவரத்திற்கு பிறகு அன்றைய பிரதமர் குற்றவியலுக்கான நீதி கூறும் ஆணைக்குழு ஒன்றினை அமைத்து காரணங்களை விசாரிக்க நடவடிக்கை எடுத்தார். ஆனால் இன்று அதுபோல் செய்வதற்கு பதிலாக அரசாங்கத்திற்கு விரும்பத்தகாதவர்களை பழி தீர்க்கும் அல்லது தண்டிக்கும் செயற்பாடுகள் நடைபெறுகிறது. இதனை நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம். பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பானவர்களை தண்டிக்க நினைத்தால் அதற்காக தனி ஆணைக்குழுவை அமைத்து மக்கள் அனைவருக்கும் அதில் முறைப்பாடு செய்ய வாய்ப்பு வழங்கி சட்டப்படி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை நீதியான நடைமுறை என்றும் அவர் குறிப்பிட்டார். இல்லாமல் அரசின் விருப்பப்படி எதிர்க்கட்சியினரை மட்டுமே குறிவைத்து அடக்க முயன்றால் அதற்கு எதிராக யாராக இருந்தாலும் நாங்கள் முன்வருவோம் என்றும் விமல் வீரவங்ச தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயண செலவுகளுக்கான நிதியை அங்கீகரித்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவுக்கு எதிராக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை தலைமையக சட்டப்பிரிவு பொறுப்பாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் காலிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று சனிக்கிழமை நடைபெற்றிருந்த விசேட காவல்துறை ஊடக சந்திப்பில் அவர் இதனை அறிவித்திருந்தார். மேலும் விசாரணைகள் இன்னமும் நடைபெற்று வருகிறது. எனவே சமன் ஏகநாயக்க கைது செய்யப்படுவாரா என்பதை குறித்து இப்போதைக்கு கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் தவறான முறையில் செயல்பட்டார் என்று மேலதிக மன்றாடிய நாயகம் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளை சரியான திசையில் வழிநடத்த வேண்டும். அவர்கள் தமது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அரசு நிதியை பயன்படுத்த முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் குறித்த வெளிநாட்டு பயண செலவுகளுக்கு முன் தேவையான ஒப்புதல் பெறப்படவில்லை எனவும் நீதிமன்றத்தில் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் இனி அடக்குமுறைகளுக்கு முன்வரக்கூடாது. எங்கள் பொறுமைக்கும் ஒரு வரம்பு உண்டு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எச்சரித்துள்ளார். அழுத்கமவில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கத்திற்கு எதிராக எழும் குற்றச்சாட்டுகளை மறக்க அரசியல் கைதுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் ஒரு அரசு தலைவரை கைது செய்வதால் நாட்டின் பிரச்சனைகள் தீர்க்கப்படாது. ஜேவிபி தலைவர்களுக்கு பாதுகாக்க ஒரு தலைமுறை அல்லது ஒரு நாடு இல்லை. ஆனால் எங்களுக்கு பாதுகாக்க ஒரு தலைமுறையும் நாடும் உண்டு என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தி இருந்தார். இதேவேளை வீழ்ச்சியடைந்துள்ள பொதுஜன பிரமுனவின் செல்வாக்கை மீண்டும் மீட்டெடுக்கும் முயற்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஈடுபட்டுள்ள நிலையில் ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படும் முக்கிய ஆயுதமான சொத்து தேடலால் ராஜபக்ச குடும்பத்தை குறிவைக்க தயாராகி வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் மீது சுமத்தப்படவுள்ள குற்றச்சாட்டுகள் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த 2 சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் மீது இன்றைக்கும் பல கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த 2 சக்தி வாய்ந்த இளைஞர்களின் வீடுகள், வங்கி கணக்குகள் மட்டுமல்லாது அவர்களது மனைவிகள் மற்றும் அனைத்து சொத்துக்கள் குறித்தும் விசாரணை குழுக்கள் ஏற்கனவே விசாரணைகளை முடித்தவுடன் அறியப்படுகின்றன. இங்கே விசாரணைகள் தற்போது மிகவும் கூர்மையான முடிவை நோக்கி நகர்கின்றது. அதன்படி அடுத்தடுத்த சில வாரங்களுக்குள் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த 2 முக்கிய சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் வழக்கு தொடரப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றும் அறியப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. வைத்திய நிபுணர்கள் அவரது வயது, மருத்துவ அறிக்கைகளையும் கருதி முதல் 24 மணித்தியாலங்கள் தீவிர கண்காணிப்பில் வைத்திருப்பது அவசியம் என்று முடிவு செய்துள்ளனர். இதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். பின்னர் நீச்சத்து குறைபாடு காரணமாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது முதல் 24 மணித்தியாலங்கள் அவரை தொடர்ந்தும் தீவிர கண்காணிப்பில் வைப்பது பொருத்தமானது என்று வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.